அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை விளையாட்டாக சொன்னாலே போதும் லட்சக்கணக்கில் பணம் கையில் புரளும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நாளிலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன, அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான மூன்றாம் பிறை நிலவு தோன்றக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 8 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 45 நிமிடங்கள் வரை மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நேரம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 37 நிமிடங்களுக்கு மூன்றாம் பிறை இருக்கக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் பிறையை முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம், அதாவது பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இந்த மெத்தடை தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பணத்தை வேகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய மிகவும் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னாலே முழு பலன்கள் கிடைக்கும். எழுதணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் விருப்பப்படுறவங்க நீங்க எழுதவும் செய்யலாம். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா எழுதுவது மிகவுமே பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. மற்றவர்கள் ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். முதலாவதாக எழுதும் முறையை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தையை எழுத போறவங்க நீங்க ஒரு நோட்புக் அல்லது பேப்பர் எடுத்துக்கோங்க. நாளைய ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறதுனால நீங்க பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கசங்கி போன அல்லது கிழிந்து போன பழைய பேப்பர்கள்லாம் எடுக்காதீங்க. நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய A4 ஷீட் போல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. முடிந்தவரை அன்ரூல்டு பேப்பரை நீங்க பயன்படுத்துங்க. அதாவது கோடு போடாத பேப்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்க ரூல்டு பேப்பர்
கேல்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். திரும்பவும் சொல்றேங்க, முடிந்தவரை நீங்க நாளைய தினம் மாலை 6 மணி 8 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 45 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் சாயங்காலம் 6 முதல் இரவு 10 மணிக்குள்ளாக இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம் அல்லது சொல்லலாம். இது ஒரு பணவசிய வார்த்தையாக இருப்பதனால மேக்சிமம் கிரீன் கலர் பென்ல இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. கிரீன் கலர் பென் கிடைக்காதவங்க நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். ரெட் அண்ட் பிளாக்கை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணிக்கை பார்த்தோம்னா 108 முறை நம்ம எழுதணும். 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கையும் ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். நாம் எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் கிரசன்ட் பிரிங் ஜாக்பாட். டிவைன் கிரசன்ட் பிரிங் ஜாக்பாட். டிவைன் கிரசன்ட் பிரிங் ஜாக்பாட். கிரசன்ட் அப்படின்னா பிறை நிலவுன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்குமே தெரியும். டிவைன் கிரசன்ட்னு நம்ம சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஸ்விட்ச் வேர்டா மாறும். தெய்வீகமான பிறை நிலவுன்னு அர்த்தம். அதே போல ஜாக்பாட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்ட் பணவரவில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம சேனல்ல கூட இந்த ஜாக்பாட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி 2 மெத்தடை பார்த்திருக்கோம். சோ இந்த வார்த்தையை 108 முறை நீங்க எழுதணும். சந்தோஷமான மனநிலையோட ஜாலியா கேஷுவலா இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. எழுதிய அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். அதை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம் அல்லது சொல்லலாம். அடுத்ததாக இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 10 நிமிஷத்துல நீங்க ஒரு 20 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் முழு கவனத்துடன் சந்தோஷமான மனநிலையோட நீங்க சொல்லணும். மன ஒருநிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் அந்த வார்த்தையின் மீது கவனங்களை செலுத்திக்கிட்டே பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க சொல்லலாம். சேர்ல, தரையிலன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 10 நிமிஷம் இந்த வார்த்தையை நீங்க கவனம் சிதறாமல் சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வைப்ரேஷன் தாங்க பணத்தை கவர்ந்து இழுக்கும். சோ நாளைய தினம் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.